இன்றைக்கி 16th October 2025 இந்த நாளில் நம்ம 25-26 பேட்சில் அட்மிஷன் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒயிட் கோட் செரிமனி வந்து இன்றைக்கி நடக்க போகுது. இதே மாதிரி உங்கள் பசங்களும் அப்கமிங் இயரில் பிசிடி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ப்ரீ அட்மிஷன்ஸ் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு படி மேலே, ஒருவேளை நீங்கள் வந்து வியட்நாம் வந்து இந்த யூனிவர்சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்களோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்டுட்டு அதே மாதிரி டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விசா அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ட்ராவல், எங்கே தங்குறது, இது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அட்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நேரில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸோட ஃபீட்பேக் கேட்டுட்டு எங்களோட ஹாஸ்டல்லையே நீங்கள் ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக வந்து அட்மிஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கான ப்ரீ அட்மிஷன்ஸ் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க, இன்னும் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது, அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ஐரா ஓவர்சீஸ் சார்பாக 2025-26 அகாடமிக் இயரில் பிசிடி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்றைக்கி ஒயிட் கோட் செரிமனி நடக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கோட் செரிமனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயர் 1993 ஆர்னால்ட் பி கோல்டு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒரு சபதம் பிளட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கடவுள் மேலே ஆணையா, அவங்களோட பெற்றோர்கள் மேலே ஆணையா, டீச்சர்ஸ் மேலே ஆணையா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னிலேருந்து ஒரு மெடிக்கல் கேரியராக அவங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக நாங்கள் மாற போகிறோம், கடைசி வரைக்கும் நாங்கள் இதில் கற்றுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பேஷண்ட் சென்ட்ரிக்காக எங்களோட அப்ரோச் இருக்கும். பேஷண்ட்ஸ் அவங்கள நம்பி தரக்கூடிய தகவல்களை அவங்க கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிப்போக்ரேட்டிக் ஓத் அப்படிம்பாங்க. அந்த ஹிப்போக்ரேட்டிக் மேலே அவங்க வந்து பிளட்ஜ் பண்ணி அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க.